வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள்: இந்திய உயர்கல்வி நிறுவனங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு முனைப்புடன் செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். JEE முதன்மை தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஆளுநர் திரு RN ரவி ஏற்றுக் கொண்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய உயர்கல்வி நிறுவனங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தேசிய கல்விக் கொள்கையில் உயர்கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கான வழிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். அபுதாபியில் தில்லி இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் வளாகமும், ஜான்சிபாரில் சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் வளாகமும் நிறுவப்பட்டுள்ளது இந்திய அரசின் முயற்சிக்கு ஓர் எடுத்துக்காட்டு என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அபுதாபியில் உள்ள IIT தில்லி வளாகத்தை பார்வையிட்டது இந்திய கல்வி முறையை வெளிநாடுகளிலும் ஏற்படுத்துவதற்கு உத்வேகம் அளிப்பதாக திரு தர்மேந்திர பிரதான் தாம் எழுதிய புத்தகத்திலும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 75,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தின் மூலம் 1 கோடி வீடுகளுக்கு மாதத்திற்கு 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மின்சாரத்திற்கான மானியம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டம் கிராமப்புற பஞ்சாயத்துகள் தொடங்கி அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமும் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிராமப் பகுதிகளில் மேற்கூரைகளில் சூரிய மின்சக்தி தகடுகள் அமைக்கும் திட்டத்திற்கு சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை தங்களின் வீட்டு உபயோகத்திற்கு போக எஞ்சியதை கொண்டு வருமானம் ஈட்டலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்திற்கு வீடுகளில் உள்ள மின் நுகர்வோரும், குறிப்பாக இளைஞர்கள் ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான JEE முதன்மை தேர்வு முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. அகில இந்திய தரவரிசையில் 23 பேர் முதலிடம் பெற்றுள்ளனர். தெலங்கானாவில் 7 பேரும், ஹரியானாவில் 2 பேரும், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா மாநிலங்களில் தலா 3 பேரும், தில்லியில் 2 பேரும் முதலிடம் பெற்றுள்ளனர். தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா மாநிலங்களில் தலா ஒருவர் முதலிடத்தை பிடித்துள்ளார். தமிழகத்தில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த முகுந்த் பிரதீஷ் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் தமது படிப்பை தொடரப்போவதாக அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். புஷ்பலதா வித்யாமத் திருநெல்வேலியில் படிக்கிறேன். எனக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் JEE மெயின் 2024 எழுதினேன். அதில் எனக்கு 100% 300 மார்க்ஸும் கிடச்சிருக்கு. போன வருஷம் டாப்பர்ஸ் எல்லாம் 300 வாங்குறத பார்த்து இது எப்படி சாத்தியம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இது எனக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் எனக்கே புரியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது. இந்த சந்தோஷத்துக்கு காரணமான எங்கள் ஸ்கூலையும் டீச்சர்ஸையும் எங்கள் அப்பா அம்மையும் அவங்க எல்லாருக்கும் என்கிட்டேருந்து ஒரு பெரிய நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃப்யூச்சரில் நான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இன்ஜினியராக வேலை பார்க்கணுன்னு யோசிக்கிறேன். உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கோடை பண்பலை ஒலிபரப்பு குறித்த தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் அந்நிலையத்தின் அறிவிப்பாளர். நான் கோடை பண்பலை அறிவிப்பாளர். என்னுடைய பெயர் பெனசிர் யோகானந்த். பவள விழா கொண்டாட போகுது கோடை பண்பலை 100.5 அப்படின்னு சொல்றதுல பெருமையான விஷயமா இருக்கு. 24 மாவட்ட நேயர்கள் இந்த பண்பலையை கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சாமானியன்ல இருந்து உயர் அதிகாரிகள் வரை நம்ம நிகழ்ச்சிகளை நேரலையில கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா இளமை பேசுகிறது நிகழ்ச்சி இருக்கு. மகளிருக்காக நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் இருக்கு. உழைக்கும் நண்பர்களுக்கு உன்னத கரங்கள் நிகழ்ச்சி இருக்கு. நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லிட்டே போகலாம். நம்ம பண்பலையோட தொடக்கம் பக்தி இசை மூலமா தொடங்கி இரவு சிறகோட முடிக்கிற நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. நம்ம பண்பலை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
சென்னை கிளாம்பாக்கம் புறநகர் பேருந்து முனையத்தில் சிறு பிரச்சினைகள் உட்பட பல பெரும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு செல்லூர் ராஜு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், இந்த பேருந்து முனையத்தில் வேறு ஏதேனும் குறைகள் இருந்தாலும் அதனை தீர்த்து வைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக கட்சியில் துணைத் தலைவருக்கான இருக்கையை தமது இருக்கைக்கு அருகிலேயே வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கோரிக்கை குறித்து மறுபரிசீலனை செய்யுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று பேரவைத் தலைவரை கேட்டுக் கொண்டார். பேரவைத் தலைவர் முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று இதனை பரிசீலிப்பதாக தெரிவித்தார். தமிழக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஏற்றுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திரு செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ராஜினாமா ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் வேலைவாய்ப்பு ஊழல் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை இயக்குநரகத்தால் கைது செய்யப்பட்ட திரு செந்தில் பாலாஜி 7 மாதங்களுக்குப் பிறகு தமது ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளார். பிரதமரின் மீனவர்கள் வாழ்வாதார மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் கடற்பாசி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். வணக்கம், என் பெயர் சுகந்தி. நான் ராமநாதபுரம் மாவட்டம் பாமன் தெற்குவாடி கிராமம். இப்போ நான் மாங்காட்டில் கடல் தொழில் நான் பண்ணிகிட்ருக்கேன். கடல் பாசியெல்லாம் வளர்த்துட்ருக்கேன். கடல் பாசிக்கு ரேட் இல்லாமல் இருந்தது. நாங்கள் மீனவர்களாக சேர்ந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதுக்காக இப்போ எங்களுக்கு கடல் பூங்கா ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாசிக்கு ரேட்டு கூட இருக்கணும் அப்படின்ற கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இன்னமும் அந்த தொழில் கட்டடம் கடை இதெல்லாம் கிடைக்காம இருக்குது. அது கிடைச்சா நல்லாயிருக்கும். இப்போ மீனவர்களுக்காக 6000 கோடி கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. இதுலேருந்து எங்களுக்கு அந்த கடை, இந்த கட்டடங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கிடச்சுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஜெயக்குமார், நான் மாங்காடு கிராமத்தில் இருக்கிறேன். கடந்த ஒரு 10-15 வருஷமாக அந்த தொழில் கடல் பாசி வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கத்தில் இருந்து இப்போ மீனவர்களுக்கு நிதி நிறைய 6000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த மானியத்தோட கொஞ்சம் லோன் கொடுத்தாங்க. கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. மேற்கொண்டு இந்த தொழிலை நாங்கள் கொஞ்சம் ராப்டுகள் அதிகமாக போட்டு கொஞ்சம் பாசி வளர்த்தோம், பயனடைகிறோம். அதுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மாவட்டச் செய்திகள். தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி சென்னையில் இன்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டி வந்தவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் ரோஜாப்பூ வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு பெற்ற 150 பேருக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு பழனி வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறுவதற்கான நேர்முக தேர்வு முகாம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசினர் ராஜகோபாலசாமி கலை கல்லூரியில் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் குறித்த சிறப்பு கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனச்சரக அலுவலகத்தில் வனத்துறை சார்பில் தீ தடுப்பு விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் தேசிய கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் சார்பில் பாரம்பரிய சின்னங்கள் குறித்த ஓவியப் போட்டி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு கல்விக்கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார். திருவாரூரில் சைபர் குற்றங்கள் மற்றும் இணையவழி மோசடிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஸ்பெயினின் கிரானடாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் உமா மகேஷ் தங்கப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் பார்த் மானே வெள்ளிப் பதக்கத்தையும் அஜய் மாலிக் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ஜூனியர் 10 மீட்டர் பிரிவில் இஷா தக்சாலா தங்கப்பதக்கமும் ஷாமவி ஷிர்சாகர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி இன்று தொடங்கியது. மலேசியாவின் ஷா ஆலம் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய உயர்கல்வி நிறுவனங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு முனைப்புடன் செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜேஇஇ முதன்மைத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் ராஜினாமாவை ஆளுநர் திரு ஆர் என் ரவி ஏற்றுக் கொண்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது.
உள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.